ஸோ ஒரு படத்துக்கு ஒரு கதைக்கு லொக்கேஷன் கரெக்டாக பிக் பண்ணுறது எவ்வளோ முக்கியம் சார்? அதான் களம். ஓகே. இல்லை லொக்கேஷன் தான் இம்பார்ட்டன்ட். இல்லை ஒரு தேடி புதுசாக ஒரு லொக்கேஷன் போய் புதுசாக பண்ணோங்கிறது இன்டென்ஷன் இல்லை. ஓகே. இந்த கதைக்கு இந்த சீனுக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கிறது அதுதான் முக்கியம். இந்த சீனை வந்து செட் பண்ணோன்னா எந்த இடத்துல வந்து இது வந்து நமக்கு இந்த பேக்ரவுண்ட் ஹெல்ப் பண்ணும் நரேட் பண்ணுறதுக்கு, நம்ம ஸ்பீடுக்கு, நம்ம இந்த நரேட்டிவ் ட்ராமாவுக்கு எதெல்லாம் ஹெல்ப் பண்ணும் அது தேடி தான் போவோம். அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் ஆத்தென்டிக்காக போகணும்னு ஆசை, அவ்வளோதான். ஓகே ஓகே. ஸோ ஒரு இருக்கிறதுலே ஸ்டன்னிங்காக லொக்கேஷன் போய் தான் ஷூட் பண்ணணுங்கிறது இல்லை. கதைக்கு என்ன தேவைப்படுதோ அதில் வந்து எல்லாரும் யூஸ்வலாக பண்ணுற ஸ்பாட் தான் போகணுங்கிறது இல்லாமல் கொஞ்சம் தேடி கொஞ்சம் மெனக்கெட்டு இது கரெக்டாக இருக்கிற இடத்த தேடி படிக்கணும். ஸோ அந்த மாதிரி தக் லைஃப்பில் நீங்கள் மெனக்கெட்டு ஒரு புதுசுன்னு சொல்ல முடியாது, ஒரு இம்ப்ரெசிவான ஒரு லொக்கேஷன் என்னன்னு? எல்லாமே அப்படிதான். எனக்கு இம்ப்ரெசிவ்னா என் கதைக்கு ஃபிட் ஆச்சுன்னா அது ரொம்ப இம்ப்ரெசிவ். அது முதலே ஒரு டீம் முதலே போகுவாங்க, போய் ஸ்டில் எடுப்பாங்க, வீடியோ எடுப்பாங்க, அது வரும். அது கேமராமேன், நான், ப்ரொடக்ஷன் டிசைனர் எல்லாம் சேர்ந்து பார்த்து அதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் போவோம். நாங்கள் போய் 2-3 ரவுண்டு போக வேண்டியிருக்கும். ஸோ அதை தேடி பிடிச்சி எதில் வந்து நம்ம சீனை எஃபெக்டிவாக எடுக்க முடியுமோ அங்கே சூஸ் பண்ணுவோம்.